பேசலாம் அப்படின்றத இங்கிலீஷில் லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் டாக். தயவு செஞ்சு சிரிங்க அப்படின்றத ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மைல் ப்ளீஸ். மீண்டும் யோசி அப்படின்றத திங்க் அகெயின். திங்க் அகெயின் அப்படின்னு சொல்லணும். அது சாத்தியமாகும், அது நடக்கும் அப்படின்றதுக்கு இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். கவனமாக கேளு அப்படின்றத லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லணும். அவர்கள் சென்று விட்டார்கள் அப்படின்றதுக்கு தே லெஃப்ட். தே லெஃப்ட். அவன் உயரமானவன் அப்படின்னா ஹீ இஸ் டால். ஹீ இஸ் டால். எனக்கு தண்ணீர் வேண்டும். ஐ நீட் வாட்டர். ஐ நீட் வாட்டர். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இட் இஸ் சண்டே. இட் இஸ் சண்டே. அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்றத தே ஆர் ஹியர். தே ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லணும். எனக்கு நேரம் இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு நேரம் இருக்கு அப்படின்றத ஐ ஹாவ் டைம். ஐ ஹாவ் டைம். அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத தே ஆர் ஈட்டிங். தே ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் பிஸி. ஐ ஆம் பிஸி. இது காமெடியாக இருக்குது அப்படின்றதுக்கு இட்ஸ் ஃபன்னி. இட்ஸ் ஃபன்னி அப்படின்னு சொல்லணும். நான் கவலையாக இருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் சேட். ஐ ஆம் சேட். அது காலியாக இருக்கிறது அப்படின்றதுக்கு இட்ஸ் எம்டி. இட்ஸ் எம்டி அப்படின்னு சொல்லணும். நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத ஐ ஆம் வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும். நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்றத ஐ ஆம் டயர்டு. ஐ ஆம் டயர்டு அப்படின்னு சொல்லணும். இது எளிமையானது அப்படின்றத இட்ஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லணும். இது சூடாக இருக்குது அப்படின்றத இட்ஸ் ஹாட். இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்லணும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லணும். இது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றத இட்ஸ் கோல்டு. இட்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லணும். எனக்கு பசிக்குது அப்படின்றத ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றத ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். நான் வருவேன் அப்படின்றத ஐ வில் கம். ஐ வில் கம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றத வி ஆர் ரெடி. வி ஆர் ரெடி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உதவி தேவை அப்படின்றத ஐ நீட் ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு கேட்கணும். நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அவள் அழகாக இருக்கிறாள் அப்படின்றத ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும். அவன் வலிமையானவன் அப்படின்றத ஹீ இஸ் ஸ்ட்ராங். ஹீ இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்றத ஐ லைக் டீ. ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லணும். இது என்னுடையது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்லணும். மழை பெய்யுது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் ரெய்னிங். இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். அவள் அன்பானவள். ஷீ இஸ் கைண்ட். ஷீ இஸ் கைண்ட். அவன் காமெடியானவன். அவன் வேடிக்கையானவன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஹீ இஸ் ஃபன்னி. ஹீ இஸ் ஃபன்னி. நீ புத்திசாலி. நீ புத்திசாலி அப்படின்றத யூ ஆர் ஸ்மார்ட். யூ ஆர் ஸ்மார்ட். இது கடினமானது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் திஸ் இஸ் டிஃபிகல்ட். திஸ் இஸ் டிஃபிகல்ட். சந்தோஷமாக இரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் பி ஹாப்பி. பி ஹாப்பி. கவனமாக இரு அப்படின்றதுக்கு பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். இந்த 40 ஆங்கில வாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.